ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாம் ஒரு சூப்பரான ஒரு கிராஃப்ட் ஐடியா தான் சொல்லித்தர போகிறேன். அது என்னன்னு பார்க்குறீங்களா? ஜாஸ்மின் வச்சு ஒரு அழகான கிட்ட ரொம்ப நெருக்கமாக வந்து எப்படி கட்டலான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதுங்க. ஏன்னா இதில் ஒரு ஈஸியான ட்ரிக் ஒன்று நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது என்ன ட்ரிக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது நல்லா புரியும். நீங்களும் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த ட்ரிக்ஸை வந்து யூஸ் பண்ணி நீங்களும் வந்து வீட்டிலே அழகாக மல்லிப்பூ வந்து கட்டும் போது உங்களுக்கே அது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றவங்களுக்கும் வந்து நீங்கள் வந்து அழகாக கட்டி கொடுக்கலாம். இது வந்து சேல்ஸும் பண்ணலாம். இது என்ன ட்ரிக்ஸ்ன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா தொடர்ந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு கொஸ்டினும் வந்து கேட்பேன், இந்த வீடியோவில் கேட்பேன். அதுக்கு வந்து ஆப்ஷனும் நான் தருவேன். அந்த ஆப்ஷனுக்கு நீங்கள் கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணணும். அது நீங்கள் எப்படி அந்த கொஸ்டின் வந்து எங்கே வரும்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து லைட்டாக நீங்கள் வந்து கொஞ்சமாக தள்ளி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் காமிக்கும். அந்த கொஸ்டினில் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இது தெரியாது. ஸோ அந்த கமெண்டில் எடுத்த உடனே நீங்கள் லைக் கொடுத்துட்டு கீழே வந்து கமெண்டை வந்து தள்ளி விட்டுட்டு பார்க்கும்போது தான் நல்லா உங்களுக்கு தெரியும். என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து அது பார்த்துருக்கீங்க, ஆனால் ஆன்சர் பண்ணலை. அதாவது அந்த கொஸ்டினே வந்து நீங்கள் யாரும் பார்க்கல. ஏன்னா கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் தான் அந்த கொஸ்டினே இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த கமெண்ட்டை வந்து லைட்டாக நீங்கள் வந்து இப்படி தள்ளி விட்டுட்டு நீங்கள் பார்க்கும்போது அதில் கொஸ்டின் வரும். அதில் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கும் நான் வந்து கொஸ்டின் கேட்பேன். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் நீங்கள் அதில் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். வாங்க இந்த மல்லிப்பூவை வந்து ரொம்ப அடர்த்தியான முறையில் வந்து எப்படி ஈஸியாக கட்டலான்னு பார்க்கலாம். அந்த ட்ரிக்ஸ் என்னன்னு நீங்களும் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், எம்ப்ராய்டரி த்ரெட்டு நான் எடுத்துருக்கேன். இது அப்படியே எடுத்துக்குங்க. இப்போ என்ன பண்ணுங்க, ஜாஸ்மின் வந்து எடுத்துக்குங்க. நான் உங்களுக்கு இந்த வீடியோ எடுக்கும் போது இந்த ஃப்ளவர் எல்லாமே வந்து பூத்துருச்சு. மொட்டா நம்ம வந்து கட்டும் போது உங்களுக்கு பார்க்கறதுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும். பூத்த பிறகு பார்க்கும்போது அதுவும் இன்னும் லுக்காக இருக்கும். ஸோ கொஞ்சம் பூத்துருச்சு. நீங்கள் வந்து கட்டும் போது மொட்டா வாங்கி நீங்கள் கட்டுங்க. அப்போ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். இப்போ தேவையான அளவு விட்டுட்டு இந்த ஜாஸ்மின் பாருங்கள், நல்லா பெரிய ஜாஸ்மினாக நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த ஜாஸ்மின்லே இந்த மொட்டு இதப்பில் வரும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஜாஸ்மின் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது இன்னும் பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஜாஸ்மின் கட்டுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. அதில் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இப்போ நான் சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸியான மெத்தடும். இந்த ட்ரிக்ஸை வந்து நீங்களே கண்டுபிடிங்க. இதில் நான் யூஸ் பண்ண என்ன ட்ரிக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா கீழே வந்து நீங்கள் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இது வந்து நான் 2 இல்லை 3 டைம்ஸ் வந்து இந்த நார்மலாக நம்ம பூ கட்டும் போது யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு இது வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அடுத்த மெத்தட்லேருந்து கவனமாக பாருங்கள், நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி கட்டும் போது மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஃப்ளவர் வந்து நல்லா அடர்த்தியாக இருக்கும். அதை நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்க்கும் போது தான் உங்களுக்கு வந்து இது நல்லா புரியும். நான் நார்மலாக கட்டின அந்த பூவுக்கும் இப்போ இந்த மெத்தட் இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி கட்டின பூவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸும் நான் காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு வந்து அது ஈஸியாக புரியும். நார்மல் நீடில் இதே போல் ஃப்ளவர் வந்து அடர்த்தியாக வந்து நம்ம எப்படி கட்டலான்னு நான் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கு வந்து மேலே டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். பூ கட்ட தெரியாதவங்களுக்குலாம் அந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். என்னுடைய கிராஃப்ட் ஒர்க் வீடியோவில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணி பாருங்கள். கிராஃப்ட் ஒர்க் வீடியோனா சின்ன பசங்களுக்கான வீடியோ இல்லை, அது வந்து நீங்களும் வந்து உங்களுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோவும் அதில் இருக்குது. ஹோம் டெக்கரேஷன், ஜாஸ்மின் வச்சு அழகாக எப்படி நம்ம
அடர்த்தியாக கட்டலாம். அதே போல் சின்ன சின்ன வீடியோலாம் வந்து இருக்குது. உங்களுக்கு சம்மந்தமான பைப் கிளீனர் வீடியோவும் இப்போ நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோலாம் போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மேங்கோ லீவ்ஸ் மா இலையை வச்சு தோரணம் வந்து டிஃப்ரெண்ட்டான முறையில் எப்படி நம்மளே வீட்டில் கட்டி அதை வந்து டெக்கரேஷன் பர்பஸ்க்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், அதை போல் வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோலாம் போய் பாருங்கள். என்னுடைய ப்ரூச் ஒர்க் வீடியோ வந்து 100+ வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வந்து நீங்கள் ப்ளவுஸ்லலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம், சாரீ சுடிதார் துப்பட்டாலலாம் யூஸ் பண்ணலாம். நிறைய மெத்தட் வந்து அதில் போட்டிருக்கு. அது எல்லாமே உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆரி ஒர்க் வீடியோவும் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் அதுவும் அப்லோட் பண்ணி போட்டிருக்கேன். ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி தான் அந்த வீடியோலாம் நான் எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நார்மல் நீடிலும் ஆரி ஒர்க் வந்து எப்படி பண்ணலான்னு சின்ன சின்ன வீடியோவும் நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவெல்லாம் நீங்கள் போய் பார்த்தா தான் உங்களுக்கு அது புரியும். நீங்கள் எல்லாம் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு லைக்கும் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக் கமெண்ட் ஷேர் தான் என்னுடைய வீடியோ வந்து மற்றவங்களுக்கும் அது வந்து போய் சேரும். ஸோ இந்த சப்போர்ட் மட்டும் நீங்கள் எல்லோரும் எனக்கு வந்து பண்ணுங்கள். பாருங்கள், உங்களுக்கே தெரியுதா என்னன்னு தெரில. நான் இந்த பூவை வந்து எப்படி வச்சு கட்டுறன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இது வந்து கட்டணும். இதை வந்து நீங்கள் மொட்டாக இருக்கும்போது கட்டும் போது உங்களுக்கு இது ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ நீங்கள் பெரிய ஃப்ளவர் எடுத்து நான் எப்படி வைக்கிறோன்னு பாருங்கள். வச்சுட்டு இப்போ நார்மலாக நம்ம கட்டுற பூவுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்காக நான் பாருங்கள் மொட்டாக இருக்கிற வச்சு கட்டுறேன். நல்லா பாருங்கள். பாருங்கள், இப்போ நான் என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணேன்னு உங்களுக்கு தெரிஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த ட்ரிக்ஸு வந்து என்னென்னா, இப்போது ஒரு பூ நார்மல் பூ கட்டும் போது என்ன பண்ணுவோம், இந்த ஒரு பூ மேலே இன்னொரு பூ வந்து மேலே வச்சு நம்ம வந்து இப்படி கட்டுவோம். ஆனால் இந்த மெத்தட் வந்து அப்படி கிடையாது. இப்போ இந்த பூ வந்து அடர்த்தியாக வரத்துக்கு ரொம்ப ஈஸியான ட்ரிக்ஸ் தான் இது. என்னென்னா, இப்போ இந்த ஜாஸ்மின் இருக்குது பாருங்கள், இதை வந்து நீங்கள் இங்கே வச்சுக்குங்க. பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த பூ இருக்குது பார்த்தீங்களா, இன்னொரு ஜாஸ்மின் வந்து எடுத்துக்கிட்டு இதை வந்து மேலே வைக்காமல் பக்கத்தில் மட்டும் வைக்கணும். மேலே வைக்காமல் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அது ஒரு சுற்றிட்டு இந்த பூவை அப்படியே இந்த ஃபஸ்ட்டு கட்டணும் பார்த்தீங்களா, இதுக்கு ப்ரீவியஸில் இருக்கிற அந்த பூவுக்கு பக்கத்தில் அப்படியே நீங்கள் வந்து இதை உருட்டிக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம பூ கட்டணும் பார்த்தீங்களா, அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி கட்டணும். இதுதான் இது முக்கியமான ட்ரிக்ஸ் இது. ஓகேவா? இந்த ட்ரிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ளவர் வந்து அழகாக அடர்த்தியாக நீங்கள் வந்து கட்டலாம். அதுவும் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லிட்டேன். பாருங்கள், பக்கத்தில் வச்சுட்டு அதை வந்து அப்படியே கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டு உருட்டிட்டு அப்படியே நீங்கள் நார்மலாக வந்து பூ எப்படி கட்டுவோமோ அப்படி வந்து கட்டணும். ரொம்ப சிம்பிளான மெத்தட் அண்ட் ஈஸி ட்ரிக்ஸ். இதை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து வீட்டில் கட்டி பாருங்கள். இது வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆகவும் நீங்கள் வந்து பண்ணலாம். இது ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாவும் நீங்கள் வந்து பண்ணலாம். இந்த மாதிரி கட்டி கொடுக்கும்போது பார்க்கறதுக்கும் நார்மல் பூ இருக்கும் பார்த்தீங்களா, அதை விட இது கொஞ்சம் வந்து அழகாக இருக்கும். பாருங்கள், என்னுடைய சேனலில் பைப் கிளீனர் வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோலாம் போய் பாருங்கள். அதுவும் சின்ன ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாக்காக நான் அதை அப்லோட் பண்ணியிருக்கேன். அது உங்கள் எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த டாபிக் மட்டும் இல்லை, நிறைய டாப்பிக்கில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே போய் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாகவே இதே போல் நீங்கள் வந்து கட்டிட்டு போகலாம். லாஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிடலாம்.
இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சமாக த்ரெட்டை விட்டுட்டு கட் பண்ணலாம். இப்போ இது பாருங்கள், இது வந்து கொஞ்சம் அடர்த்தியாக இருக்குது பாருங்கள். இதுக்கு முன்னாடி நான் வந்து கட்டினேன், இது வந்து மொட்டாக இருக்கும் போது கட்டினேன். அப்போ உங்களுக்கு இது லுக்கு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு அடர்த்தியாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இது வந்து நார்மலாக கட்டும் போது உங்களுக்கு வந்து தள்ளி தள்ளி இருக்குது. இப்போ பாருங்கள், இது வந்து நான் சொல்லி கொடுத்த அந்த ஈஸியான ட்ரிக் ஃபாலோ பண்ணி கட்டின இது வந்து ஜாஸ்மின் ஃப்ளவர். இது வந்து நார்மலாக கட்டுற ஜாஸ்மின். இதுக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். இது வந்து எந்த அளவுக்கு பாருங்கள், எந்த சைடு திருப்பி பார்த்தாலும் அடர்த்தியாக இருக்குது. இது வந்து அடர்த்தியாக இல்லை பாருங்கள். ஸோ எல்லோரும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அழகாக உங்கள் வீட்டில் நீங்களே கட்டி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.